பிரைஸ் தி லார்ட். ஹாவ் எ பிளஸ்ஸட் டே. இது கர்த்தரின் வார்த்தை. உபாகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். When you have eaten your fill, be sure to praise the Lord your God for the good land he has given you. Amen. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தாம் வாக்களித்தபடியே கொடுத்தார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது குறைவில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகவேதான் தேவ மனிதனாகிய மோசே சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே, அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று. எவ்வளவு நல்ல விஷயம் பார்த்தீங்களா? இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்ல தேசத்தை தந்திருக்கிறார், நல்ல நல்ல சூழ்நிலைகளை தந்திருக்கிறார். நமக்கு கிடைத்த பல ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு வெறும் கனவாக காணல் நீராகவே இருக்கிறது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு மிக பிடித்தமான ஒரு காரியம் அவருக்கு நன்றி செலுத்துவது. அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவர் மகிமைப்படுகிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார். மீண்டும் நமக்கு நன்மையான ஈவுகளை தந்து நம்மை வழி நடத்துகிறார். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி 5000 ஸ்தோத்திர பலி, 1000 ஸ்தோத்திர பலி, 500 ஸ்தோத்திர பலி என்று சொல்லி தினந்தோறும் செலுத்தியிருக்கலாம். இன்னைக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவது குறைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒருபோது குறையாது. அவர் ஆசீர்வதித்து உங்களை நிறைவாகவே வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஸ்தோத்திர பலியிடுவதை புதுப்பித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அதே போல நாம் நன்றாக பூசித்து திருப்தி அடைந்திருக்கும் போது ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் மத்தியான வேளைகளில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் கொரட்டை விட்டு தூங்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து தனியாக தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு பேச வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான ஈவுகளுக்காக, இந்த தேசத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவரை கனப்படுத்துறீங்க நீங்கள், அவரை மகிமைப்படுத்துறீங்க நீங்கள். ஆகவே ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, நல்ல நல்ல சூழ்நிலைகளுக்காக, நல்ல ஈவுகளுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் மேன்மேலும் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.